கும்பகோணம் யாத்திரையின் போது சேங்கனூருக்கு செல்ல அவசியம் நேரம் ஒதுக்குங்கள். கும்பகோணத்திலிருந்து சென்னை வரும் சாலையில் திருப்பனந்தாள் என்ற இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சேங்கனூர் இருக்கிறது. இந்த ஊர் மிகுந்த பழமை சிறப்பு கொண்டது. நாயனார்களில் ஒருவரான சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த ஊர். இந்த ஊரில் ஒரு சிவாலயமும் ஒரு பெருமாள் ஆலயமும் உள்ளது. ஆதி காலத்திலிருந்தே சிவாலயம் புகழ்பெற்று திகழ்கிறது. சோழ மன்னர்கள் அரியணை ஏறும்போது 5 ஊர்களில் ஏதாவது ஒரு ஊரில்தான் விழாவை நடத்தி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஊரில் முதன்மையான ஊராக சேங்கனூர் திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள சிவாலயத்தில் சகிதேவி அம்மை சமேத சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பலம் வாய்ந்தவர் என்கிற போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் பிடியில் இருந்த மேருமலையை வாயு பகவான் தகர்த்த போது 9 சிகரங்களாக உடைந்து 9 கண்டங்களில் விழுந்தது. அதில் கந்தமாதனம் என்னும் சிகரம் 7 சிகரங்களாக பாரதத்தில் 7 இடங்களில் விழுந்தன. அதில் சத்தியம் என்னும் சிகரம் இவ்வாலயம் உள்ள இடத்தில் விழுந்தது மேருமலை என்பதால் இவ்வூர் புனிதமிக்கதாக கருதப்படுகிறது. எனவே முனிவர்களும் மகரிஷிகளும் இங்கு விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மரங்களாகவும் இந்த தலத்தை வழிபட்டு வருகிறார்கள். பிற்காலத்தில் இங்கு கோயில் எழுப்பப்பட்டது. விசார சருமன் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருந்ததால் மணியாற்றங்கரையில் வெண்மணலால் அத்திமர நிழலின் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தான். அதற்கு பசுக்கள் சொரியும் பாலை அபிஷேகம் செய்தான். இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரருக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது. விசார சருமரின் இந்த செயலை பார்த்த சிலர் வேள்விக்கு உபயோகப்படுத்தும் பாலை வீணாக்குவதாக கூறினர். இவனது தந்தையும் இதை கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்தார். இதையெல்லாம் அறியாத விசார சருமன் எப்போதும் போல் நீராடிவிட்டு தன் பூஜைகளை தொடர்ந்தான். பசுவின் பாலால் அபிஷேகமும் செய்தான். இதை பார்த்த தந்தை அவனை அடித்ததுடன் பால் குடங்களையும் தட்டிவிட்டார். சிவ பூஜையில் ஆழ்ந்திருந்த விசார சருமன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோலால் தாக்க அதுவே மழுவாக மாறி கால்களை வெட்டியது. கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார சருமரும் மீண்டும் சிவ பூஜையில் ஆழ்ந்தார். இதை கண்ட சிவபெருமான் பார்வதியுடன் தரிசனம் தந்து, என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய், இனி நானே உனக்கு தந்தையாவேன் என கூறி தன் கழுத்தில் இருந்த கொன்றை மாளிகை விசார சருமருக்கு சூட்டி சண்டிகேஸ்வரர் ஆக்கினார். சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் 41வது தேவார தலம் சேங்கனூர். இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பாள் சகிதேவி அம்மை. கோசங்கட் சோழன் கட்டிய இந்த மாடக்கோவில் கட்டுமலையின் மேல் உள்ளது. கற்ப கிரகத்தை சுற்றிலும் மலைமேல் ஒரு பிரகாரமும் சுற்றி கீழே ஒரு பிரகாரமும் உள்ளது. மேருமலையின் ஒரு சிறு பகுதி விழுந்த தலமாகியால் கோவில் சிறு மலையில் அமைந்துள்ளதை போன்ற தோற்றத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலின் மேலே ஒரு பிரகாரம் மற்றும் கீழே ஒரு பிரகாரம் என 2 பிரகாரங்கள் உள்ளன. கந்தபுராணம் வழிநடை படலம் பகுதியில் இந்த தலம் பற்றிய வரலாறு உள்ளது. சூரனை அழிப்பதற்காக வந்த முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு உருத்திர பாசுபத படையை பெற்றார். அப்போது தேவதச்சன் இத்தலத்தை ஒரு நகரமாக ஆக்கினான். இதனால் இத்தலம் குமாரபுரம் என்றும் முருகன் வழிபட்டதால் சேமுருகன் நல்லூர் என்பதே சேஞ்சலூர் என்றும் பெயர் பெற்றது. முருகனுக்கு பெரிய சன்னதி உள்ளது. அனைத்து சிவன் கோவில்களிலும் அருள்பாலிக்கும் சண்டிகேஸ்வரர் இத்தலத்தில் தான் அவதாரம் செய்தார். சிவபெருமான் சண்டிகேஸ்வரருக்கு உன்னை வழிபட்டால்தான் என்னை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று கூறி சண்டிகேஸ்வர் என்ற பட்டமும் அளித்தார். சேக்கிலார் பெரிய புராணத்தில் இத்தல மகிமையை கூறியுள்ளார். நம்பியாண்டார் நம்பி, சேக்கிலார், சிவி சக்கரவர்த்தி, அரிசந்திரன் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார். சண்டிகேஸ்வர நாயனார் வரலாற்றை பற்றி தனது பதிகத்தின் 7வது பாடலில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் தேவார பாடல்கள் பாடியுள்ளனர். சத்தியகிரீஸ்வரரை வழிபட்ட பிறகு சீனிவாச பெருமாள் ஆலயத்திற்கும் சென்று வழிபட வேண்டும். வைஷ்ணவர்களின் ஆதார நூலாக விளங்கும் ஆழ்வார்களால் பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை பிறந்த ஊராகும். யமுனா சூரி நாச்சியார் அம்மாள் தம்பதியினரின் மகனாக வைணவ குடும்பத்தில் அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. இவர் பெற்றோர் இவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணசூரி என்று பெயரிட்டு அழைத்தனர். சிறு வயது முதலே கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாமல் இறை உணர்விலும் வழிபாட்டிலும் சிறந்து விளங்கினார் கிருஷ்ணசூரி. பெற்றோர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். அவருக்கோ மன வாழ்க்கையில் நாட்டமில்லை. மனம் எப்பொழுதும் ஏழுமலையானையே நாடியது. பெற்றோர் அவரையும் அவர் மனைவியையும் திருமலை யாத்திரைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சென்று ஏழுமலையானை வழிபட்ட பெரியவாச்சான் பிள்ளை அங்கேயே இருந்துவிட முடிவு செய்தார். அவருக்கு ஏழுமலையானை விட்டு பிரிய மனமே இல்லை. ஆனால் அவர் தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவருக்கு நினைவூட்டிய இறைவன்
ஒரு பிரம்மச்சாரியின் வடிவில் தோன்றி அவரை ஊருக்கு திரும்ப உத்தரவிட்டார். ஆனால் பெரியவாச்சன் பிள்ளையோ சம்சாரம் ஒரு நோய் என்றும் தாம் அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட விரும்புவதாகவும் கூறினார். அந்த பிரம்மச்சாரி ஒரு சால கிராமத்தை அவரிடம் கொடுத்து, இது ஸ்ரீனிவாச பெருமாள், இதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு திரும்பு என்றார். இதில் உருவமில்லையே என்று பெரியவாச்சான் பிள்ளை கேட்க, உனக்கு பக்தி இருந்தால் இதில் இறைவன் பவிப்பார் என்று கூறினார். சால கிராமத்தை பெற்றுக்கொண்ட பெரியவாச்சான் பிள்ளை மனமின்றி திருப்பதியிலிருந்து புறப்பட்டு வந்தார். சேங்கனூர் அடைந்ததும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் கணவனும் மனைவியும் நீராடினர். அப்போது ஆற்றங்கரையில் வைத்திருந்த சால கிராமம் காணாமல் போய்விட்டது. இதை கண்டு பெரியவாச்சான் பிள்ளை பெரும் அதிர்ச்சி அடைந்தார். பக்தி இருந்தால் இறைவன் ஆவிர் பவிப்பார் என்று பிரம்மச்சாரி கூறினாரே, எனக்கு பக்தியே இல்லை போலும், அதனால்தான் சால கிராமம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என்று எண்ணி வேதனைப்பட்டார். இவ்வாறே நாட்கள் கழிந்தன. அப்போது இறைவன் அவர் கனவிலே தோன்றி, நீ சால கிராமத்தை தொலைத்த இடத்தில் தான் தோன்றி உள்ளேன் என்று கூறினார். உடனே பெரியவாச்சான் பிள்ளை மகிழ்ச்சியுடன் ஆற்றங்கரைக்கு சென்று மணலில் இறைவனை தேடினார். ஓரிடத்தில் இறைவனின் முகம் அவருக்கு தென்பட்டது. உடனே அங்கு ஆழமாக தோண்ட ஸ்ரீனிவாச பெருமாள் முழு உருவமாக அங்கு மணலுக்குள் காட்சியளித்தார். பெரியவாச்சான் பிள்ளை ஆனந்த கூத்தாடினார். ஒரு மாட்டு வண்டியை அமர்த்தி கொண்டு இறைவனை ஏற்றி வந்தார். தற்சமயம் ஸ்ரீனிவாசர் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்ததும் வண்டியின் அச்சு முறிந்தது. இங்குதான் இறைவன் வீற்றிருக்க விரும்புகிறார் என்று எண்ணிய பெரியவாச்சான் பிள்ளை அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கும் ரங்கநாத சுவாமியை தரிசிக்க எண்ணினார். அங்கு அவருக்கு நம்பிள்ளை ஆச்சாரியராக அமைந்தார். அவர் வழிகாட்டுதலின் பேரில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பாஷ்யம் அமைத்தார். பெரிய பெருமாளே அவருக்கு அபய பிரதராஜன் என்றும், ரங்கநாயகி தாயார் அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்றும் விருது வழங்கி கௌரவித்தனர். ஸ்ரீரங்கத்திலிருந்து பல நூல்களை இயற்றிய அவர் தன் இறுதி காலம் நெருங்குவதை அறிந்து சேங்கனூர் திரும்பினார். அங்கு அவருக்காக அர்ச்சவதாரமாக எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமானை அடைந்து சரணாகதியாக அவர் பாதத்தில் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என கூறி ஐக்கியமானார். இன்றும் ஸ்ரீனிவாச பெருமாளின் பாதத்தில் சாலக்கிராம ரூபத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காணப்படுகிறார். வழக்கமாக ஸ்ரீனிவாச பெருமாள் அபயமற்றும் வரதஹஸ்தத்துடன் அமர்ந்திருப்பது வழக்கம். ஆனால் இங்கோ இடுப்பில் கை வைத்து மிக ஒய்யாரமாக பெரியவாச்சான் பிள்ளைக்காக எழுந்தருளி இருக்கிறார். திருப்பதியில் நடக்கும் முக்கிய உற்சவங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் அங்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளையும் பக்தர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை திரு நட்சத்திரமான ஆவணி ரோகிணியும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு அடுத்த தெருவில் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த திருமாளிகை அமைந்துள்ளது. அதில் அவர் ஓவியம் மற்றும் சுவாமி படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாவின் பூர்வீக இல்லத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஆராதித்த விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றையெல்லாம் தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும்.